மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வுட் யூ ராதர் அப்படிங்கிற டாப்பிக்கை சொல்லித்தர போகிறேன். இந்த வுட் யூ ராதரை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எந்தெந்த சென்டென்ஸை முன்னாடி போடணும் பின்னாடி போடணும் அப்படிங்கிற டிப்ஸையும் சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். வுட் யூ ராதர் அப்படின்னாலே நீங்கள் எந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்போசிட் பர்சனை கேட்போம். ரெண்டு வேலையில் நீங்கள் எந்த வேலையை செய்ய விரும்புகிறீங்க? இதை செய்வீங்களா, அதை செய்வீங்களா? அங்கே போவீங்களா, இங்கே போவீங்களா? அதை பண்ணுவீங்களா, இதை பண்ணுவீங்களா? அப்படி நம்ம கேட்போம்ல, அதுக்கு நம்ம வுட் யூ ராதர் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், ரெண்டில் ஏதோ ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈதர் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரெண்டில் எந்த வேலையை செய்வ அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறதுக்கு நம்ம வுட் யூ ராதர் யூஸ் பண்ணணும். சரி, என்ன மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்ன இம்பரேட்டிவ்? இம்பரேட்டிவ் அப்படின்னா கட்டளை வாக்கியம். இந்த எல்லா இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்போடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட் த ஓல்டஸ்ட் திங், பழமையான ஃபுட்டை சாப்பிடு, பழசான ஃபுட்டை சாப்பிடு. க்ளீன் த ஆஃபீஸை க்ளீன் பண்ணு. கோ ஸ்லோலி, மெதுவாக போ. டிரைவ் கேர்ஃபுல்லி. இந்த எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த மாதிரி சென்டென்சஸை வுட் யூ ராதருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போது எப்படி வுட் யூ ராதரை சென்டென்ஸில் வச்சு யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த ரெண்டு பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? ஒன்று பெயிண்ட் அடிக்கிறது, இன்னொன்று வரைகிறது. ஸோ இது ரெண்டுமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். அப்போது ரெண்டு வேலையில் எந்த வேலையை செய்யணும் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டில் ஏதோ ஒரு வேலையை அவங்க செய்ய முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேள்வியாக கேட்குறோம், வுட் யூ ராதர் பெயிண்ட் ஆர் ட்ரா? நீங்கள் பெயிண்ட் பண்ண விரும்புவீங்களா, இல்லை ட்ரா பண்ண விரும்புவீங்களா? நம்ம கேட்குறோம், நீங்கள் பெயிண்ட் பண்ண விரும்புவீங்களா, இல்லை ட்ரா பண்ண விரும்புவீங்களா? இதில் ஒருத்தவங்க குக் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொன்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வுட் யூ ராதர் குக் பிரியாணி ஆர் ஈட் பிரியாணி? நீங்கள் பிரியாணியை சமைக்க விரும்புவீங்களா, இல்லை சாப்பிட விரும்புவீங்களா அப்படி நம்ம கேட்போம்ல கேள்வி. அதுக்கு நம்ம வுட் யூ ராதர் குக் பிரியாணி ஆர் ஈட் பிரியாணி. நீங்கள் என்ன வேணால் போட்டு பேசலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒரு சில வாக்கியங்களை கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வுட் யூ ராதர் குக் அலாங் வித் மை மதர் ஆர் அலாங் வித் யுவர் சிஸ்டர்? நீ எங்கள் அம்மா கூட சேர்ந்து சமைக்க விரும்புவியா, இல்லை உன் தங்கச்சி கூட சேர்ந்து சமைக்க விரும்புவியா அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வுட் யூ ராதர் புஷ் ஹிம் பேக் ஆர் டிஃபெண்ட் ஹிம்? இப்போ நம்மளை ஒருத்தங்க அட்டாக் பண்ண வராங்க, அப்போ நம்மகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, உன்னை ஒருத்தர் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா அவரை தள்ளி விடுவியா, இல்லை தடுத்து நிறுத்துவியா, அவனை டிஃபெண்ட் பண்ணுவியா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு வுட் யூ ராதர் புஷ் ஹிம் பேக் ஆர் டிஃபெண்ட் ஹிம். ஸோ அடுத்த சென்டென்ஸ், வுட் யூ ராதர் மேரி யுவர் லவ்ட் ஒன் ஆர் மேரி அ ஸ்ட்ரேஞ்சர் ஒன்? உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ண ஆளை கல்யாணம் பண்ண விரும்புவீங்களா, இல்லை யாருன்னே தெரியாத புதுசாக ஸ்ட்ரேஞ்சராக இருக்க ஒரு ஆளை கல்யாணம் பண்ண விரும்புவீங்களா? ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸை போட்டு வுட் யூ ராதர் வச்சு என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்பப்பெல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் ரெகுலராக பேசும்போது ஸ்பான்டேனியஸாக உங்களால் பேச முடியும். ஸோ கடைசியாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், இதுக்கு தமிழில் என்ன மீனிங் வரும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. வுட் யூ ராதர் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர் ஷேர் மை சேனல்? வுட் யூ ராதர் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர் ஷேர் மை சேனல்?